வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய ரகசிய எண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரேக்கியில் பயன்படுத்தக்கூடிய ரகசிய எண்கள். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இதில் 3 டைப்பில் எண்கள் சொல்கிறேன். அந்த 3 டைப்பில் இருக்கக்கூடிய எண்களுமே நீங்கள் பயன்படுத்தலாம். எங்கள் சேனலில் லாக்டவுன் ஆகிருக்கிறனால ஸ்டாஃப் இல்லாதனால கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் போட முடியாமல் இருக்குது. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் அளிப்பாங்க. அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. எங்களோட பதிவை முழுமையாக பாருங்கள். சந்தேகம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒவ்வொரு இதுவும் நான் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி எங்கள் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். உங்களோட ஒவ்வொரு தேவைக்கும் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதில் போய் உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அந்த சீக்ரெட் நம்பரை நம்ம பார்க்க போகிறோம். ரேக்கியில் நிறைய சீக்ரெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விதமான தன்மைக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் நிறைவேறதுக்கும் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னா, சித்தர் பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அந்த தேர்ந்தெடுத்த நம்பருக்கு ஒரு சக்தியை கொடுப்பாங்க. இவங்க சில மந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தி அந்த நம்பர்ஸை பார்த்து அந்த நம்பர்ஸ்க்கு அந்த தன்மை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ நம்ம அந்த நம்பர்ஸை பார்த்தோம்னாலே அவங்க எந்த தன்மையை அந்த நம்பரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ, பதிவு பண்ணி வச்சுருக்காங்களோ, அந்த தன்மை நமக்கு கிடைக்கும். எப்படி நம்ம டிவிலாம் பார்க்கும்போது சன் டிவிக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி விஜய் டிவிக்கு, ஸ்டார் டிவிக்கு, இது மாதிரி தனித்தனி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை நம்ம ரிமோட்டில் அழுத்தும் போது என்ன ஆகும்னா, டிவியில் அந்த சேனல் வரும். சன் டிவிக்குரிய நம்பர் அழுத்தினோன்னா உடனே சன் டிவி சேனல் ஓப்பன் ஆகுதில்ல. அதே ஃபார்மெட்டை தான் சித்தர்கள் இந்த நம்பர்ஸ்க்கும் அதே மாதிரி உருவ வழிபாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. மந்திரங்கள், எந்திரங்கள், இதுக்கெல்லாமே இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி பதிவுகள்லாம் சில பேர்த்துக்கு பிடிக்காது, புரியாது, நம்பிக்கை இருக்காது. இப்போ இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் நீங்கள் பேசாமல் போயிடலாம். இதுக்கு அன்லைக் போடுறது, தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. சித்தர்களோட கண்டுபிடிப்பெல்லாம் விலை மதிக்க முடியாதது. அவங்க ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வருஷங்களை செலவிட்டிருக்காங்க. வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காங்க மக்களுக்காக. அதனால் தயவு செய்து எங்கள் சேனலில் ஃபுல்லாக சித்தர்கள் சம்மந்தப்பட்டது, இந்திய சமயம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நாங்கள் போட்டு வரோம். இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க பார்க்காதீங்க. தேவையில்லாமல் அன்லைக்கெல்லாம் போட்டு பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாகாதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பாவம் என்னென்னா, நமக்காக, நம்ம நன்மைக்காக பாடுபட்டு அவங்களோட உழைப்பையும் அவங்களோட வாழ்க்கையும் அர்ப்பணித்து கொடுத்த விஷயங்களையெல்லாம் அவமதிக்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. உங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா தயவுசெய்து இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சேனல்லாம் பார்க்காதீங்க. இதில் 3 மெத்தட் நாங்கள் சொல்லித்தரோம். 3 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ படத்தில் கொடுத்த மாதிரி நீங்கள் அந்த நம்பர்ஸை அதே மாதிரி எழுதணும். மாற்றி எழுதாதீங்க. முதல்ல நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் 520 520. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 741 741 இந்த மாதிரி இந்த நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 777 777 777 இந்த மாதிரி இந்த 3 நம்பரையும் எழுதிக்கோங்க. இதே ஆர்டரில் தான் எழுதணும். கண்டிப்பாக மாற்றி எழுதாதீங்க. இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வட்டம், அதை சுற்றியும் வட்டம் போட்டுக்கோங்க. இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எங்கே எழுதணும் அப்படின்னா, உங்கள் உடம்பில் இடதுபுறத்தில் எந்த இடத்துல வேணால் நம்ம எழுதலாம். உங்கள் கையில் ஏதோ ஒரு சின்னதாக உள்ளங்கையில் எழுதுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் காலில் கூட எழுதிக்கலாம், இடுப்பு பகுதியில் எழுதிக்கலாம். இடதுபுறம் வரக்கூடிய இடுப்பு பகுதியில் கூட நம்ம எழுதிக்கலாம். ஆனால் உள்ளங்கையில் எழுதி இந்த நம்பர் நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறது நல்லது. இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அழிச்சிக்கிட்டு புதுசாக எழுதிடலாம். இல்லாட்டி நீங்கள் பர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கிற மாதிரி, இடது கையிலே இருக்கிற மாதிரி, இடதுபுறமே இருக்கிற மாதிரி கூட நம்ம எழுதி வச்சுக்கிறது நல்லது. இதை நிறைய முறையில் நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இடது கையில் இந்த நம்பர்ஸை பேப்பரில் எழுதுங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் இடது கையால் எழுதுங்க. தினமும் ஒரு 9 முறை இந்த பேட்டர்னில் எழுதுங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த 3 நம்பர்ஸையும் எழுதி வட்டம் போட்டுருங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே மறுபடியும் இதே மாதிரி எழுதுங்க. இது மாதிரி
ஒரு நாளைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுங்க. இப்போ இடதுபுறத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வலது பக்க மூளை வந்து ஆக்டிவேட் ஆகும். வலது பக்க மூளை தான் ஆழ் மனதோட தொடர்புடையது. அப்போ நம்ம அவங்க சித்தர்கள் வந்து இதில் வந்து பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய வைப்ரேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பிறக்கும் போதே நம்மளோட ஜெனட்டிக் சென்டரில் என்ன பதிவாயிருக்குமோ அதுதான் நம்மளால் ஈர்க்க முடியும். அதாவது பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு எவ்வளோ ஈர்க்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டி தான் நமக்கு இருக்கும். அதனால தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது வாழ்க்கையில். ஒருத்தன் பணக்காரனாகவும் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் அவனோட கர்ம வினை. இந்த கர்ம வினையை அழிக்கிறதுக்கு தான் சித்தர் பெருமக்கள் இந்த மாதிரி நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இடது கையில் இது மாதிரி எழுதும்போது ஃப்ரீக்வன்சியை ஈர்க்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல, அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம். அப்போ இந்த நம்பர்ஸை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைமையை அடைய முடியும். இப்போ அந்த 520 எழுதணும்ல, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த நம்பர் வந்து எதை குறிக்குது, அதில் எந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மெயினாக அந்த 520ங்கிறது தான் பொருளாதார சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். 741 அந்த நம்பர் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, அது வந்து தடைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் உடச்சி எறியக்கூடிய நம்பர். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அது குறிப்பாக பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள், அந்த சூழ்நிலையெல்லாம் உடைக்கிறதுக்கான ஒரு நம்பர். 777 அப்படிங்கிற நம்பர் வந்து மிராக்கிள், அதாவது எதிர்பாராத பணவரவு ஏற்படுத்துறது, சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த மாதிரி 3 ஃப்ரீக்வன்சியை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். படத்தில் காட்டின மாதிரி நம்ம வரையணும். முதல்ல 777 777 எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே உங்களோட பேரை எழுதுங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா அவங்களோட பேர் அந்த வட்டத்துக்குள்ளே எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 741 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது 741ன்னு எழுதிக்கோங்க. ரைட் சைடு அந்த நேம் எழுதுனதுக்கு ரைட் சைடில் வந்து 520 எழுதிக்கோங்க. 520 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை 3ஐயும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுக்கோங்க. படத்தை பாருங்கள், படத்தில் இருக்கிற மாதிரியே தான் வரையணும், வேறு மாதிரி வரையாதீங்க. இதை நம்ம என்ன பண்ணணுன்னா லேமினேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம தொடர்ந்து அதை பார்க்குற மாதிரி டெய்லியும் நிறைய நேரம் அதை பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதை லேமினேட் பண்ணி நீங்கள் பெட்ரூமில் இருந்துச்சுன்னா பெட்ரூமில் ஒட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹாலில் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. அதிகமாக அது உங்கள் கண் பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்கணும். ஜோப்பில் கூட சின்னதாக நீங்கள் அது மாதிரி வரைஞ்சி வச்சு நீங்கள் ஜோப்பில் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கோங்க. வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம கேஷ் கவுண்டர் வச்சுருப்போம்ல, அதுக்கு நேராக மேலே வந்து இது ஒட்டி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம வந்து கடைசி மெத்தடுக்கு வரோம். இந்த மெத்தடில் என்ன பண்ணோன்னா, ஒரு பச்சை கலர் பாட்டில், க்ரீன் கலர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அதில் வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம நம்பர்ஸ் வந்து ஒட்டணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து 520ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கும் கீழே 741 அப்படின்னு எழுதி ஒட்டிடுங்க. அது 741க்கு பக்கத்தில் ரைட் சைடு வந்து 777 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலை வந்து நீங்கள் குபேர மூலையில் வைக்கிறது நல்லது. அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஈசானி மூலையில் கூட வச்சுக்கலாம். எப்போவுமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது அந்த நம்பர்ஸை பார்த்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதலை நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. இந்த பாட்டிலில் நம்ம நம்பர்ஸ் எழுதிட்டோம். அந்த நம்பர்ஸை பாருங்கள். பார்த்து உங்களோட பொருளாதார சம்மந்தப்பட்ட வேண்டுதலை வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க. இப்போ அந்த நம்பரை பார்த்து நம்ம வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். அந்த தண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை தண்ணியை ஊற்றி வச்சிடணும். ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம அதை பார்த்து மறுபடியும் பிரார்த்தனையை வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு இதே மாதிரி தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளேயே பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு இந்த நம்பர் எழுதி வச்சோன்னா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க சித்தர்கள். எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த கிரகங்கள் சொந்தம் அப்படின்னு பார்க்கலாம். 1ஆம் நம்பர் வந்து சூரியனுக்குரியது, 2ஆம் நம்பர் வந்து சந்திரனுக்குரியது, 3ஆம் நம்பர் வந்து குருவுக்குரியது, 4ஆம் நம்பர் வந்து ராகுக்குரியது, 5ஆம் நம்பர் வந்து புதனுக்குரியது, 6வது நம்பர் வந்து சுக்கிரனுக்குரியது, 7வது நம்பர் கேதுக்குரியது, 8வது நம்பர் சனிக்குரியது, 9வது நம்பர் வந்து செவ்வாய்க்குரியது. இப்போது
இந்த காம்பினேஷன் ஒவ்வொரு நம்பருக்கும் இன்னொரு நம்பர் கூட சேரும்போது அந்த கிரகங்களோட எனர்ஜி கலக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை சித்தர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த நம்பர்ஸை எழுதினா மட்டும் பத்தாது, அந்த நம்பர்ஸை அடிக்கடி நம்ம பார்க்கணும், பார்த்துக்கிட்டு பிரார்த்தனையும் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் மறுபடியும் பதிவு பண்ணுவோம். அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முக்கியமான பதிவு இது நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.